ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம எக்கோ பண்ண போகிறது பார்த்தோம்னா டெக்ஸ்ட் அப்படின்றது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட எக்கோ போட்டு ப்ளீஸ் ஃபில் ஆல் ஃபீல்ட் அப்படின்னு எழுதிடுறேன். இந்த க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இதை வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுலேருந்து எது வரைக்கும் அது முடியுது அப்படின்ட்டு நோட்பேட் ++ காட்டிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ஏதோ லைனில் எரர் காட்டுது 14. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா நம்மளோட 14th லைனில் எரர் காட்டுச்சு. அதாவது 14 லைனில் பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் பொசிஷன் _ ப்ளஸ்ஸு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச் லென்த்துன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் அங்கே வெறும் லென்த் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே சர்ச் எழுதணும். சர்ச் லென்த் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்ச் லென்த்து அதேமாதிரி ஸ்ட்ரிங் பொசிஷன் இது ரெண்டும் ஓகே ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு டைம் பார்ப்போம். ப்ளீஸ் ஆல் ஃபீல்ட்னு வருது. நம்ம எதுவுமே கொடுக்கல, ஆனால் எரர் வருது. என்னென்னு பார்ப்போம். போஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ மெத்தட் வந்து போஸ்ட் வந்து கேப்ஸில் கொடுக்கணும். ஸோ கேப்ஸில் நான் கொடுத்துட்றேன். காப்பி பண்ணிவிட்டு நான் அதே எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன் போஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ரன் பண்ணி பார்ப்போம். 12வது லைனில் எரர் காட்டுது. என்னன்னு பார்ப்போம். 12வது லைன் ரீப்ளேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்செட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வயல் கண்டிஷன்ன்றது இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆப்செட் வந்து இங்கே போட்டிருக்கிறதுனால நம்ம அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். மாற்றி ரீப்ளேஸ் போட்டேன். ஸோ ஆப்செட் யூஸ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். சேம் அன்டிஃபைனட் வேரியபிள் ஆப்செட் வேரியபிள் டிஃபைன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 12 லைனில் அன்டிஃபைனட் வேரியபிள்னு வந்திருக்கு. ஆனால் நம்ம டிஃபைன் பண்ணி தான் இருக்கோம். ஏதாச்சும் எரராக இருக்கும். சரி நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம் நம்மளோட இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்ட்டு. திஸ் இஸ் நியூ இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து சர்ச் ஃபார் இதில் இருக்கிற எதையாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு கொடுக்குறேன். திஸ் இஸ் அதில் வந்து இந்தியா அப்படின்றத சர்ச் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வர மாதிரி